Welcome students, I am Jayanti. 11th Maths chapter 3 trigonometry exercise 3.1 பாருங்க. First question, identify the quadrant. எந்த quadrantல இருக்கு இந்த angles அப்படினு கேக்குறாங்க. First நம்ம ஒரு லைன் draw பண்ணிக்கிறோம். லைன் draw பண்ணும்போது இது x axis y axis நம்ம draw பண்ணோம் இல்லையா கிராஃப்ல அதே மாதிரி தான். இதில் நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தா எப்படி வரும், நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். பாசிட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா 0லேருந்து 90 வரையும் இருக்கிறது ஃபஸ்ட் ஆங்கிள் எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு 90லேருந்து 180 அப்படிங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட், 180லேருந்து 270ங்கிறது தேர்ட் குவாட்ரண்ட், நெக்ஸ்ட்டு 270லேருந்து 360ங்கிறது ஃபோர்த்து குவாட்ரண்ட். நமக்கு ட்ரா பண்ணும்போது எங்கிட்டேருந்து வரும் அப்படின்னா கட்டாயம் நமக்கு ஆன்டி கிளாக் வைஸில் வரும், இப்படி ரொட்டேட் ஆகும். நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறது இங்கே எடுக்கும்போது இந்த ஆங்கிள்ஸில் தான் எடுத்துக்குவோம். வரும்போது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த்து குவாட்ரண்ட் எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு இதுவே நெகட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா பாருங்கள், நெகட்டிவ் வேல்யூ அப்படின்னா நமக்கு எடுத்துக்கிற வேல்யூ என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட்டு நம்ம ரொட்டேட் பண்ணும்போது நெகட்டிவ் வேல்யூ இந்த மாதிரி நமக்கு மாறி வரும், கிளாக் வைஸ் வரும். நமக்கு நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கிறப்ப கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும். குவாட்ரண்ட்டில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. இதே தான் ஃபோர்த்து குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், ஃபஸ்ட் குவாட்ரண்ட் எடுத்துக்குவோம். இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், 25 டிகிரி கொடுத்துருக்காங்க. 25 டிகிரி நமக்கு எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ளஸில் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 25 இருந்துச்சுன்னா நமக்கு இங்கே இருக்க 0லேருந்து 90க்குள்ளே இருக்கிறது தான் 25 டிகிரி. ஸோ இதனால் இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு 825 நமக்கு இருக்குதே 360 வரையும் தான் இருக்குது. ஸோ 825 நம்ம சப்ரா பண்ணி எடுத்துக்கலாம், நமக்கு ஈஸியாக இருக்கும். 360வே 2ஆல், அதாவது 360, இதுவே 360 வந்து 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 720 கிடைக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது இது பிக்கர் நம்பராக இருக்குது. ஸோ நம்ம அதை எதுலேருந்து சப்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னா 720லேருந்து சப்ரா பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 5லேருந்து 0 சப்ரா பண்ணும்போது 5, 2லேருந்து 2 சப்ரா பண்ணும்போது 0, 8 - 7 is 1. ஸோ நமக்கு என்ன ஆங்கிள்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா 105 ஆங்கிள்ஸ் கிடச்சிருக்கு. 105 எதில் இருக்கும் அப்படின்னா பாருங்கள், 90லேருந்து 180க்குள்ளே இருக்கிறதா 105, 90லேருந்து 180க்குள்ளே இருக்கிறது 105 இருக்கும். ஸோ அது எந்த குவாட்ரண்ட் அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட். இந்த குவாட்ரண்ட் இருக்குது அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட். அடுத்து பாருங்கள், -55 டிகிரி நெகட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம இந்த சைடு வந்துடணும். இப்போ இங்கிட்டேருந்து வரும்போது 0லேருந்து -90 இங்கே இருக்குது. அப்போ நமக்கு எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும் பாருங்கள், ஃபோர்த்து குவாட்ரண்ட் வரும். இந்த குவாட்ரண்ட்டு ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஏன்னா நமக்கு இந்த ரொட்டேட்டில் நம்ம வருவோம். இது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் எடுத்துக்குவோம், இது வந்து கிளாக் வைஸ் எடுத்துக்குவோம். ஸோ கிளாக் வைஸ் வரும்போது நமக்கு 0லேருந்து -90ங்கிறது இந்த இன்பிட்வீனில் இருக்கும்போது -55ங்கிறது நமக்கு ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் வரும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 328 எதில் இருக்குது அப்படின்னா ப்ளஸ் வேல்யூவில் இருக்குது. ஸோ ப்ளஸ் வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம இந்த லைன் தான் பார்ப்போம். லைன் பார்க்கும்போது 328ங்கிறது 270லேருந்து 360 வரை இந்த இன்பிட்வீனில் தான் அந்த நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இது எந்த குவாட்ரண்ட் அப்படின்னா ஃபோர்த்து குவாட்ரண்ட். இந்த குவாட்ரண்ட் அப்படின்னா ஃபோர்த்து குவாட்ரண்ட். நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் வேல்யூ -230. நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா இங்கே பார்க்கணும். 230 அப்படிங்கிறது நமக்கு எங்கே இருக்குது பாருங்கள், -180க்கும் -270க்கும் இன்பிட்வீனில் தான் -230 அப்படின்னு இருக்குது. இது எந்த குவாட்ரண்ட் அப்படி இருக்குன்னு பாருங்கள், இன்பிட்வீனில் செகண்ட் குவாட்ரண்ட். குவாட்ரண்ட் என்ன அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பாருங்கள், ஃபார் ஈச் கிவன் ஆங்கிள் ஃபைண்ட் எ கார்டினல் ஆங்கிள் வித் மெஷர் ஆஃப் தீட்டா சச் தட் 0 டிகிரி இஸ் லெஸ் than or equal to தீட்டா இஸ் லெஸ் than 360ங்கிறாங்க. இது ஒன்றுமே கிடையாது. நமக்கு கொடுத்துருக்குற நமக்கு ஆங்கிள்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இது இருக்கிறது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா 360ஆல் சப்ரா பண்ணணும். இப்போ 395 360ஆல் சப்ரா பண்ணுங்கள். 395 டிகிரியே 300 எல்லாத்தையுமே 360 தான். நமக்கு ப்ளஸ் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா -360, மைனஸ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா +360 நம்ம பண்ணணும், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ 395லேருந்து 360 சப்ரா பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 35 டிகிரி கிடைக்கும். ஆன்சர் இஸ் 35 டிகிரி. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் 525 360ஆல் நம்ம சப்ரா பண்ணுறோம். ஸோ 525 360ஆல் சப்ரா பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் என்ன அப்படின்னா 165.
165 டிகிரி கிடைக்கும். இங்கே பாருங்கள் 1150 அப்படின்னு இருக்குது. நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னா ஒவ்வொரு தடையும் சப்ரா பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ 360 ஒன்றால் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 360 கிடைக்குங்களா? அதுவே 360 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 720. அப்போ 1 ரொட்டேட் வரும்போது 360, அகெயின் 1 ரொட்டேட் வரும்போது எவ்வளோ கிடைக்குன்னா 720 கிடைக்கும். அதுவே 360 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், 1 3 0 is 0, 3 6 are 18, remainder 1, 3 3 9, 9 plus 1 is 10, 1080 கிடைக்கும். நமக்கு அடுத்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். நமக்கு கிடைக்கிறது இங்கே என்ன இருக்கு பாருங்கள், 1150 இருக்குங்களா? ஸோ 1150 மறுபடியும் நம்ம சப்ரா பண்ணிகிட்டே வரதுக்காக நமக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது மாதிரி நம்ம சைடில் எழுதிட்டோம்னா இதில் நம்ம சப்ரா பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு நியரில் வரும்போது என்ன இருக்குன்னா 1080. ஸோ அதுலேருந்து நம்ம சப்ரா பண்ணிக்கலாம். 1080 சப்ரா பண்ணுறோம். 1150லேருந்து 1080 சப்ரா பண்ணுற ஆன்சர் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 70 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். சப்ரா பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும் 70 டிகிரி. அடுத்து பாருங்கள், -217 கொடுத்துருக்காங்க. -217னா நமக்கு மாற்றிக்கணும், +360ஆல் சப்ரா பண்ணணும். மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் பண்ணணும், ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணுவோம். ஸோ -270ல் 360 சப்ரா பண்ணணும். ஸோ பிகர்லேருந்து ஸ்மாலராக சப்ரா பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டிகிரி இஸ் 90 டிகிரி கிடைக்கும். 90 டிகிரி பிகர் நம்பர் சைன் ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால நமக்கு தரும். சப்போஸ் நமக்கு நெகட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா மறுபடியும் அகைன் 1 டைம்ஸ் நம்ம பண்ணணும். இப்போ மறுபடியும் பாருங்கள், -450 இருக்குது. இதுலேருந்து நம்ம 360 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ரா பண்ண போகிறோம். ஸோ பிகர்லேருந்து தான் ஸ்மாலராக சப்ரா பண்ணணும். 450லேருந்து 360 சப்ரா பண்ணால் 90 டிகிரி கிடைக்கும். ஆனால் பிகர் நம்பர் சைன் என்ன இருக்குது, நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. ஸோ நெகட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா வரக்கூடாது. மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா 360ஆல் நம்ம சப்ரா பண்ணணும். ஸோ 360லேருந்து 90 சப்ரா பண்ணுற ஆன்சர் அப்படின்னா 270 டிகிரி. இப்போ பிகர் நம்பர் ப்ளஸ் இருக்குங்களா? ஸோ அதனால் ஆன்சர் எப்போவுமே ப்ளஸில் வரணும். நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அகைன் 1 டைம்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா 360ஆல் சப்ரா பண்ணணும். ஸோ 5th ஒன் ஆன்சர் என்ன அப்படின்னா 270 டிகிரி. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், இஃப் ஏ காஸ் தீட்டா மைனஸ் பி சைன் தீட்டா ஈக்குவல் டு சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஷோ தட் என்ன ப்ரூவ் பண்ணணும், ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ சைன் தீட்டா ப்ளஸ் பி காஸ் தீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏ காஸ் தீட்டா மைனஸ் பி சைன் தீட்டா ஈக்குவல் டு சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ண போகிறோம். டேக் போத் ஸ்கொயர். என்ன பண்ண போகிறோம், ரெண்டு சைடுமே, ஏன்னா ஒன் சைடு மட்டும் எப்பயுமே பண்ணக்கூடாது. டேக் போத் ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணுறோம், ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்கள், ஏ காஸ் தீட்டா மைனஸ் பி சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஏ காஸ் தீட்டா மைனஸ் பி சைன் தீட்டா ஈக்குவல் டு சி ஸ்கொயர் அப்படின்ட்டு. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்கள், நமக்கு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் இருக்கா? ஸோ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலா மெத்தடில் நம்ம இருக்குது. இதில் நம்ம ஏ ஈக்குவல் டு என்ன எடுத்துக்க போகிறோம் பாருங்கள், ஏ ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா அப்படின்னு எடுத்துக்குவோம். b ஈக்குவல் டு பி சைன் தீட்டா அப்படின்னு எடுத்துகிட்டு இந்த ஃபார்முலாஸில் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஏ ஸ்கொயர் அப்படின்னா ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா, ஏன்னா ஏவோட வேல்யூ ஏ காஸ் தீட்டா மைனஸ் ஃபார்முலாவில் இருக்கிற 2 ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னா ஏ காஸ் தீட்டா இன்ட்டு பியோட வேல்யூ என்ன அப்படின்னா பி சைன் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர்னா பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு என்ன அப்படி இருக்குன்னா சி ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. நமக்கு இங்கே இருக்கிற ஃபார்முலாவில் இருக்கிறது அப்படியே இந்த ஃபார்முலா மேக்கில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டாலாம் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணோம் அப்படின்னா 1 மைனஸ், அதாவது என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும் ஏற்கனவே, காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா தெரியும். இதிலிருந்து நமக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவாக மாறும். இதுவே நம்ம சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவாக மாறும். இந்த இதை தான் நமக்கு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். காஸ் ஸ்கொயர் இருக்கிறதுல 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் அப்படின்னு எழுத போகிறோம். இப்போ ஏ ஸ்கொயர்
ஆஃப் 1 மைனஸ் எப்படி எழுதிக்கலாம் sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். நமக்கு இந்த ஃபார்முலா cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். இதுலேருந்து cos ஸ்கொயர் வேணும்னா இந்த ப்ளஸ் sin ஸ்கொயர் இந்த சைடு வந்தால் மைனஸாக மாறும். சப்போஸ் sin ஸ்கொயர் வேணும்னா இந்த ப்ளஸ் cos ஸ்கொயர் இந்த சைடு வரும்போது மைனஸாக மாறும். இந்த வேல்யூஸை தான் நமக்கு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல மட்டும். ஸோ a ஸ்கொயர் ஆஃப் 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா மைனஸ் நமக்கு என்ன இருக்குது 2ab cos தீட்டா sin தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த மல்டிப்ளை பண்ணிக்கலாமா 2ab இருக்கிறத ஃபஸ்ட் எழுதிக்கிறோம் cos தீட்டா sin தீட்டா ப்ளஸ் b ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதலாம். ஈக்குவல் டு என்ன அப்படின்னா c ஸ்கொயர். இப்போ இந்த 2 டேர்ம்லையும் a ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2ab cos தீட்டா sin தீட்டா. இதை 2 டேர்மும் மல்டிப்ளை பண்ணும்போது b ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு c ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இங்கே இருக்கிற வேல்யூ பாருங்கள் ஏபிசி எல்லாம் ஒன் சைடு வச்சுக்கலாம், மற்ற வேல்யூஸ் எல்லாமே ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு வந்துடலாம். இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள் ஏ ஸ்கொயர், இங்கே இருக்குது என்ன இருக்குது பி ஸ்கொயர், இங்கே இருக்கிற சி ஸ்கொயர் சைடு வரும்போது மைனஸ் சி ஸ்கொயராக நமக்கு மாறிடும். ஈக்குவல் டு இங்கே இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற இந்த ப்ளஸ் வேல்யூ எல்லாமே இந்த சைடு மைனஸாக மாறுமா. ஸோ மைனஸ் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் இந்த சைடு வந்தால் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டாவாக மாறும். மைனஸ் வேல்யூ சைடு வரும்போது ப்ளஸ் 2ab cos தீட்டா sin தீட்டா அப்படின்னு மாறும். நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற மைனஸ் வேல்யூ சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு மாறும். இந்த சம்ம பாருங்கள் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா இங்கே இருக்குங்களா, அதுக்கு மாறி இருக்குங்களா. இங்கே மைனஸாக இருந்துச்சுன்னா இங்கே என்ன இருக்கும் நமக்கு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம். இங்கே ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏவோட வேல்யூ என்னவாக இருக்கும் ஏ சைன் தீட்டா அப்படின்னு இருக்கும். பியோட வேல்யூ என்ன இருக்குன்னா பி காஸ் தீட்டான்னு இருக்கும். சென்டரில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா அது ஏ ப்ளஸ் பி நம்ம சொல்லுவோம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இதை எப்படி எழுதலாம் பாருங்கள் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா ப்ளஸ் பி காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பென்ஷன் தான் இது. இப்போ ஏ ஸ்கொயர்னா பாருங்கள் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கா, ப்ளஸ் 2abனா 2ab சைன் தீட்டா காஸ் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா அதை தான் அங்கே எழுதியிருக்கோம். இப்போ இந்த ஸ்கொயர் என்ன பண்ணணும்னா கேன்சல் பண்ணோம்னா இந்த சைடு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுப்போம். ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ரெண்டு சைடு இருக்கிற இந்த ஸ்கொயருக்கு கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன இருக்கும் நமக்கு ஸ்கொயர் கிடைக்குங்களா. இப்போ என்ன எழுதுவோம் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது இது ப்ளஸ் ஆர் மைனஸாக மாறும். நார்மலாக நம்ம ரூட் எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஸ்கொயர் கேன்சல் ஆகி ஏ சைன் தீட்டா ப்ளஸ் பி காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், இதுக்கு மட்டும் ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஷோ தட் ப்ரூவ் பண்ண சொல்கிறது பாருங்கள் a sin theta plus b cos theta equal to plus or minus root of a square plus b square minus c square சொல்கிறாங்களா. இப்போ அதே வேல்யூ தான் நமக்கும் கிடைச்சிருக்கு. புரியுதுங்களாப்பா. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள் if sin theta plus cos theta equal to m show that cos power 6 theta plus sin power 6 theta equal to 4 minus 3 of m square minus 1 the whole square divided by 4 where m square is less than or equal to 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அந்த கண்டிஷனை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் sin theta plus cos theta equal to m அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஷோ தட் என்ன ஸ்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நமக்கு LHS என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் cos power 6 theta ப்ளஸ் சைன் பவர் 6 தீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம என்ன மேக்கில் எழுதலாம் அப்படின்னா ஸ்கொயர் மேக்கில் அதாவது கியூப் ரூட் வேல்யூவில் எழுதலாம். காஸ் பவர் ஸ்கொயர் தீட்டா ஹோல் பவர் 3 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் பவர் 3 அப்படின்னு எழுதலாம். இந்த ஃபார்முலாஸில் இப்போ 2 3s are 6 ப்ளஸ் காஸ் பவர் 6 தீட்டா ப்ளஸ் சைன் பவர் 6 தீட்டா அப்படின்னு நமக்கு வந்துடும். இதில் a பவர் 3 ப்ளஸ் b பவர் 3 இருக்குங்களா. ஸோ a பவர் 3 ப்ளஸ் b பவர் 3க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா a ப்ளஸ் b ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும் a பவர் 3 ப்ளஸ் b பவர் 3யோட ஃபார்முலா. இதில் ஏக்கு நேரம் நமக்கு என்ன இருக்குது பாருங்கள் காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது ப்ளஸ் பிக்கு நேரம் என்ன இருக்குது அப்படின்னா சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. இந்த ஃபார்முலாஸில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். a ப்ளஸ் b அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஆஃப்
ஏ ஸ்கொயர் அப்படின்னா காஸ் பவர் 4 தீட்டா மைனஸ் ஏ இன்ட்டு பி அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. நம்ம ஏவோட வேல்யூ காஸ் தீட்டா, பியோட வேல்யூ சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கா, ஸ்கொயரில் இருக்கிறதுனால அப்படியே ஸ்கொயரில் எழுதிக்கிறோம். ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா சைன் பவர் 4 தீட்டா அப்படின்னு எழுதிக்கிறோம். இந்த ஃபார்முலாவில் ஏவோட வேல்யூ காஸ் ஸ்கொயர் தீட்டானும் பியோட வேல்யூ சைன் ஸ்கொயர் தீட்டானும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னா 1. நமக்கு ஏற்கனவே தெரியும் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது ட்ரிக்னாமெட்ரியில் இருக்கிற ஒரு ஃபார்முலாஸ் நமக்கு. ஸோ அதோட வேல்யூ 1 இன்ட்டு இங்கே வேல்யூஸ் என்ன இருக்கு பாருங்கள், காஸ் பவர் 4 தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் பவர் 4 தீட்டா அப்படின்னு கிடைக்குது. நமக்கு ஒன்றால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அதே வேல்யூஸ் தான் கிடைக்கும். ஸோ வேல்யூஸ் என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா காஸ் பவர் 4 தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் பவர் 4 தீட்டா அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. காஸ் பவர் 4 தீட்டாவை எப்படி எழுதலாம் பாருங்கள், காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்கே இருக்கிற ப்ளஸ்ஸை ஃபஸ்ட் எழுதிக்கோங்க, ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கிறோம். இந்த ஸ்டெப்பை பாருங்கள், காஸ் பவர் 4 தீட்டாவை காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சைன் பவர் 4 தீட்டாவை சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். இங்கே இருக்கிற வேல்யூஸ் அப்படியே தான் எழுதியிருக்கோம், மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதியிருக்கிறோம். நம்ம ஃபார்முலாஸ் அது எப்படி மாற்றி எழுதுனா பாருங்கள், காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்கோம் இல்லையா. இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா நமக்கு ஃபார்முலாஸ் தெரியும், காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரா, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். நமக்கு இங்கே இருக்கிற இந்த டேர்ம் பாருங்கள், இதுதான் நமக்கு எல்ஹெச்எஸில் இருக்குது. இப்போ இந்த டேர்ம் இந்த சைடு கொண்டு வரும்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த ப்ளஸ் வேல்யூ இந்த சைடு வரும்போது மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. நமக்கு கொஷினில் இருக்கிறது தான் இருக்குது பாருங்கள், நமக்கு கிடச்சிருக்க அந்த ஸ்டெப்பில் காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுற வேல்யூ என்ன பாருங்கள், காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டான்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அடுத்து அங்கே ஏற்கனவே நமக்கு என்ன பேலன்ஸ் இருக்குது, மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு இருக்குது. நமக்கு இருக்கிற வேல்யூவில் காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக தான் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அகைன் அதில் இருக்கிற மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே எழுதிட்டோம். நமக்கு தெரியும் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ வந்து 1, அதோட ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் சேம் சேனாக இருக்குது, காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா, இங்கேயும் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா, இது ஒரு லைக் டேர்மாக இருக்குது. ஸோ மைனஸ் 2 இங்கே ஒன்றுமே இல்லைனா 1ன்னு அர்த்தம். அப்போ என்ன எழுதலாம்னா மைனஸ் 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். ஸோ 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1 தான் கிடைக்கும். ஸோ 1 மைனஸ் 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதலாம். இந்த ஈக்குவேஷன் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 2ன்னு எடுத்துக்கலாம். நமக்கு ஈக்குவேஷன் 1 நமக்கு கொஷினில் கொடுத்துருக்குது, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 பாருங்கள், ஈக்குவேஷன் 1 பாருங்கள், சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு எம்னு கொடுத்துருக்காங்களா. இந்த சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு எம்ங்கிறது தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். இந்த ஈக்குவேஷன் 1 எடுத்து எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் 1 அப்படியே எழுதிக்கிறோம், சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு எம் அப்படிங்கிறதா ஈக்குவேஷன் 1 கிவன் த கொஷின். இது ரெண்டு என்ன பண்ண 2 சைட்ஸ் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கொயர் எடுக்க போகிறோம். டேக் போத் ஸ்கொயர், ரெண்டு சைடு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கொயர் எடுக்க போகிறோம். ஸ்கொயர் பண்ணும்போது என்ன கிடைக்கும் பாருங்கள், சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குங்களா. இது எந்த ஃபார்முலாவில் இருக்குது, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னன்னா ஏ ஸ்கொயர் sin square theta plus 2ab இப்போ 2 sin theta cos theta plus cos square theta equal to என்ன அப்படின்னா m square அப்படின்ட்டு.
இப்போ சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ நமக்கு தெரியும் 1. இப்போ இதோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும் 1ன்னு தெரியும். ஸோ 1 + 2 sin theta cos theta equal to m ஸ்கொயர். இங்கே இருக்கிற ப்ளஸ் வேல்யூ ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்தால் மைனஸாக மாறும். ஸோ 2 sin theta cos theta equal to m ஸ்கொயர் -1. இங்கே இருக்கிற ப்ளஸ் வேல்யூ ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறோம். இப்போ மைனஸாக மாறும். ஸோ இங்கே இருக்கிற 2 என்ன பண்ணலாம் அடுத்து அப்படின்னா டிவைட் கொண்டு வரலாம். இப்போ டிவைட் கொண்டு வரும்போது sin theta cos theta equal to m ஸ்கொயர் -1 டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்கொயர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இங்கே பாருங்கள் காஸ் ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டான்னு இருக்கா. ஆனால் நமக்கு என்ன கிடைக்குது சைன் டீட்டா காஸ் டீட்டா தான் இருக்குது. இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணுறோம். டேக் போத் ஸ்கொயர் வேல்யூ பண்ணுறோம். டேக் போத் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு m ஸ்கொயர் -1 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இதை ஸ்கொயர் பண்ணும்போது m ஸ்கொயர் -1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4 அப்படின்னு கிடைக்குதுங்களா. 2 ஸ்கொயர் பண்ணும்போது 2 2s are 4 அப்படின்னு கிடைக்குது. இங்கே இருக்கிற இந்த வேல்யூவை ஈக்குவேஷன் 2ல் வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 2ல் என்ன இருக்கு பாருங்க 1 - 3 காஸ் ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா இருக்குங்களா. அந்த காஸ் ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ தான் நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதோட வேல்யூ என்னன்னா m ஸ்கொயர் -1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4 அப்படிங்கிறது. அந்த வேல்யூவை ஈக்குவேஷன் 2ல் வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 2 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2 என்ன இருக்குன்னா 1 - 3 காஸ் ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டான்னு இருக்குது. இந்த இடத்துல இருக்கிற 1 - 3ங்கிறது அப்படி தான் இருக்கும். காஸ் ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ என்னன்னு பாருங்கள் m ஸ்கொயர் -1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4 அப்படிங்கிறத நமக்கு இங்கே இருக்கிற வேல்யூவை கண்டுபிடிச்ச வேல்யூவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறது என்னன்னு பாருங்கள். இங்கே இருக்கிற வேல்யூவை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருப்போம். அதாவது நமக்கு இருக்கிற ஃப்ராக்ஷனில் இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 1 4 is 4 -3 into m ஸ்கொயர் -1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4. இதை தான் நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சரு. என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்கன்னா காஸ் பவர் 6 டீட்டா ப்ளஸ் சைன் பவர் 6 டீட்டா ஈக்குவல் டு இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 4 - 3 of m ஸ்கொயர் -1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4ங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 5 பாருங்கள். இஃப் காஸ் பவர் 4 ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபா டிவைட் பை சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு 1. அதாவது கண்டிஷன்ஸ் அது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா சைன் பவர் 4 ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பவர் 4 பீட்டா ஈக்குவல் டு 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கிவன் த கண்டிஷன்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். காஸ் பவர் 4 ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு 1. அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷனை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறோம். ஃபஸ்ட் ஒன் சப்டிவிஷனை ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ இருக்கிற வேல்யூஸை பாருங்கள். ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது காஸ் பவர் 4 ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் பீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் பீட்டா சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அடுத்து இங்கே இருக்கிற டிவைடில் இருக்கிற வேல்யூ இந்த சைடு ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போகும்போது மல்டிபிளாக மாறும். ஸோ காஸ் பவர் 4 ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அதே வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ காஸ் ஸ்கொயர் பீட்டா சைன் ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த காஸ் வேல்யூவில் இருக்கிற எல்லா வேல்யூமே ஏன்னா நமக்கு கொடுக்குற ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள் எல்லாமே சைனில் இருக்குங்களா. சைன் வேல்யூவாக இருக்கிறதுனால இங்கே இருக்கிற காஸ் வேல்யூ மட்டும் என்ன எழுதுகிறோம் அப்படின்னா 1 - சைன் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதுகிறோம். நமக்கு தெரியும் நார்மலாக காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு என்னன்னா 1 - சைன் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு அர்த்தம். இதுவே நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது என்னாகும் இதை ஸ்கொயர் பண்ணும்போது காஸ் பவர் 4 டீட்டா ஆகிடுமா. இப்போ காஸ் பவர் 4 டீட்டா நம்ம பண்ணோன்னா 1 - சைன் ஸ்கொயர் டீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஏன்னா இதை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது இது எப்படி எழுதுவோம் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் டீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம். இதை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது கட்டாயம் இந்த வேல்யூ என்னவாகும் அப்படின்னா நமக்கு ஸ்கொயராக மாறும். இப்போ காஸ் பவர் 4 டீட்டாவே எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 - சைன் ஸ்கொயர் டீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஆனால் நமக்கு டீட்டாவுக்கு பதிலாக அங்கே என்ன இருக்குது அல்ஃபா இருக்குங்களா. ஸோ அது எப்படி எழுதலாம் 1 - சைன் ஸ்கொயர் அல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அடுத்து இங்கே என்ன இருக்குது சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ்
அடுத்து sin பவர் 4 அல்ஃபாங்கிறது அப்படியே எழுதிக்கலாம். cos ஸ்கொயர் பீட்டா அப்படி எழுதலாம் 1 மைனஸ் sin ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா இங்கே நமக்கு 4 பவர் இல்லை, அதனால் இங்கே நம்ம ஸ்கொயர் கொடுக்க தேவையில்லை. ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் பீட்டாவை 1 மைனஸ் sin ஸ்கொயர் பீட்டா ஆஃப் sin ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் எல்லாத்தையும் சைடில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் இருக்கா, அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இருக்கிறத a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் நம்ம எழுதுவோமா. இப்போ a ஸ்கொயர்னா 1 மைனஸ் 2ab னா 2 இன்ட்டு 1 இன்ட்டு sin ஸ்கொயர் அல்ஃபா ப்ளஸ் b ஸ்கொயர்னா sin ஸ்கொயர் அல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் இது ஹோல் எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னா sin ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு இருக்கும். ப்ளஸ் இந்த sin பவர் 4 அல்ஃபா உங்களுக்குள்ள மல்டிப்ளை பண்ணும்போது sin பவர் 4 அல்ஃபா மைனஸ் sin பவர் 4 அல்ஃபா sin ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி இது sin ஸ்கொயர் பீட்டா மல்டிப்ளை பண்ணும்போது sin ஸ்கொயர் பீட்டா மைனஸ் sin பவர் 4 பீட்டா அப்படின்னு கிடைச்சிடும். ஏன்னா ஸ்கொயர் இருக்கும்போது நமக்கு 4 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு sin ஸ்கொயர் பீட்டாவை உள்ளுக்குள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணும்போது sin ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மைனஸ் 2 மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 2 sin ஸ்கொயர் அல்ஃபா sin ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் இங்கே பவர் 4 இருக்குங்களா, sin பவர் 2 இருக்கும்போது 4, ஸோ sin பவர் 4 அல்ஃபா sin ஸ்கொயர் பீட்டா. நெக்ஸ்ட் இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். sin பவர் 4 அல்ஃபா மைனஸ் sin பவர் 4 அல்ஃபா sin ஸ்கொயர் பீட்டா. இங்கே இருக்கிற ப்ளஸ் வேல்யூ இந்த சைடு வந்தால் மைனஸாக மாறும், மைனஸ் என்ன ஆகும்னா ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ இங்கே இருக்கிற ப்ளஸ் வேல்யூ மைனஸ் sin ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் sin பவர் 4 பீட்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், sin ஸ்கொயர் பீட்டாங்கிறது ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்கா, இப்போ இது என்னவாகும் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு sin பவர் 4 இருக்குது பாருங்கள், sin பவர் 4 இருக்கிற வேல்யூ நமக்கு 2 இருக்குது, sin பவர் 4 அல்ஃபா இருக்குது, இங்கே sin ஸ்கொயர் பீட்டா இருக்குது, இங்கே இருக்குது sin பவர் 4 அல்ஃபா sin ஸ்கொயர் பீட்டா, இங்கே sin பவர் 4 அல்ஃபா sin ஸ்கொயர் பீட்டான்னு இருக்குது. இது கேன்சல் ஆகிடுமா, நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், sin பவர் 4 அல்ஃபா மைனஸ் 2 sin ஸ்கொயர் அல்ஃபா sin ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் sin பவர் 4 பீட்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இங்கே இருக்கிற வேல்யூஸை ப்ளஸ் வேல்யூ ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகிடும், மைனஸ் ஆகும், மைனஸாக இருக்கிறதுனால இந்த சைடு வந்தால் ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ sin பவர் 4 அல்ஃபா ப்ளஸ் sin பவர் 4 பீட்டா ஈக்குவல் டு இங்கே இருக்கிற வேல்யூவு 2 sin ஸ்கொயர் அல்ஃபா sin ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு இருக்கும். இந்த கண்டிஷன் பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட் ஒன்று நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய வேல்யூ. sin பவர் 4 அல்ஃபா ப்ளஸ் sin பவர் 4 பீட்டா ஈக்குவல் டு 2 sin ஸ்கொயர்டு அல்ஃபா 2 sin ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேணுமா. ஃபஸ்ட்டு ஒன்று கண்டிஷன் ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பண்ணணும். செகண்ட் ஒன் பண்ணும்போது அவங்க கொடுத்துருக்குற கண்டிஷனையும் கொஸ்டினையும் பார்ப்போம். காஸ் பவர் 4 அல்ஃபா இங்கே என்ன இருக்குது, காஸ் பவர் 4 பீட்டா, அதாவது இங்கே இருக்கிற அல்ஃபா இருக்கிற இடத்துல பீட்டானும் பீட்டா இருக்கிற இடத்துல அல்ஃபானும் நமக்கு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா காஸ் அல்ஃபா ஈக்குவல் டு காஸ் பீட்டானும் சைன் அல்ஃபா ஈக்குவல் டு சைன் பீட்டானும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா செகண்ட் ஒன்று நம்ம கண்டிஷன் வந்து ப்ரூஃப் ஆகிடும். இப்போ அதை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், இங்கே இருக்கிற வேல்யூஸ் இருக்குது இல்லையா, இது வந்து எந்த மெத்தடில் இருக்குது பாருங்கள், a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ ஏவோட வேல்யூ என்னென்னா சைன் ஸ்கொயர் அல்ஃபா, பியோட வேல்யூ என்னென்னா சைன் ஸ்கொயர் பீட்டா. இந்த கண்டிஷன்ஸ் வச்சு தான் செகண்ட் ஒன்று நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், இது ஈக்குவேஷன் இருக்கிறத வந்து ஈக்குவேஷன் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 1 எடுத்துக்கலாம். இந்த 1 எப்படி எழுதலாம் பாருங்கள், a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏவோட வேல்யூ என்னென்னா சைன் ஸ்கொயர்டு அல்ஃபா மைனஸ் sin ஸ்கொயர் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதலாம். இது a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் இருக்கிறதுனால இப்போ இது ரெண்டுமே நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா sin ஸ்கொயர் அல்ஃபா மைனஸ் sin ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இந்த மைனஸ் வேல்யூ இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ sin ஸ்கொயர் அல்ஃபா ஈக்குவல் டு sin ஸ்கொயர் பீட்டா. இது ரெண்டையும் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ரெண்டு ஈக்குவல் ஆகிடுங்களா. ஸோ அது எப்படி எழுதலாம் அப்படின்னா sin அல்ஃபா ஈக்குவல் டு sin பீட்டா அப்படின்னு எழுதலாம். இது ரெண்டுமே ஸ்கொயர் எடுக்கும்போது ஸ்கொயர் கேன்சல் ஆகி sin அல்ஃபா ஈக்குவல் டு sin பீட்டா அப்படின்னு கிடைக்கும். இப்போ sin அல்ஃபா ஈக்குவல் டு sin பீட்டான்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அதே மாதிரி காஸ் அல்ஃபா ஈக்குவல் டு காஸ் பீட்டான்னு ப்ரூவ் பண்ணணும். இந்த சைன் ஸ்கொயர் அல்ஃபா இருக்கு இல்லையா, இந்த சைன் ஸ்கொயர் அல்ஃபா அப்படி எழுதலாம் அப்படின்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் அல்ஃபான்னு எழுதலாம் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் பீட்டாவை 1 மைனஸ்
காஸ் ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு எழுதலாம். இப்போ இங்கே இருக்கிற வேல்யூஸ் இந்த சைடு வரும்போது பாசிட்டிவ் நெகட்டிவாக மாறும். ஸோ இதை ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வரோம். இந்த பக்கம் கொண்டு வரும்போது ப்ளஸ் மைனஸ் இருக்குது இல்லையா, சேமாக இருக்கும்போது 1 இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கும்போது மைனஸ் வரும்போது கேன்சல் ஆயிடும். ஸோ மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு அப்படின்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் பீட்டா. இதே நம்ம ரெண்டுமே ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் பீட்டா அப்படின்னு கிடைக்கும். இப்போ ரெண்டுமே நம்ம ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியாச்சா. இப்போ செகண்ட் கண்டிஷனை அல்ஃபா இருக்கிற இடத்துல பீட்டானும் பீட்டா இருக்கிற இடத்துல அல்ஃபானும் நம்ம எழுதிக்கலாம். அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா காஸ் பவர் 4 பீட்டா ஈக்குவல் டு டிவைடட் பை காஸ் ஸ்கொயர்டு அல்ஃபா ப்ளஸ் சைன் பவர் 4 பீட்டா டிவைடட் பை சைன் ஸ்கொயர்டு அல்ஃபா ஈக்குவல் டு 1. ஏன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கண்டிஷன்லேருந்து அல்ஃபா பீட்டா மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகுது. நம்ம அதை அப்படி எழுதிக்கலாம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பாருங்கள். இஃப் y ஈக்குவல் டு 2 sin alpha டிவைட் பை 1 ப்ளஸ் காஸ் அல்ஃபா ப்ளஸ் சைன் அல்ஃபா அது வச்சுட்டு இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கண்டிஷன் எழுதிக்கலாம். y ஈக்குவல் டு 2 sin alpha டிவைட் பை 1 ப்ளஸ் காஸ் அல்ஃபா ப்ளஸ் சைன் அல்ஃபா அப்படின்ட்டு நமக்கு டினாமினேட்டர் இருக்கிறதே கான்ஜுகேட் எடுக்கணும். கான்ஜுகேட் எடுக்கும்போது இந்த டேர்மை எதையில் நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கலான்னு பாருங்கள். நமக்கு எதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, காசில் தான் நெகட்டிவ் வேல்யூ சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த டேர்மை எப்படி எழுதிக்கலான்னு பாருங்கள். 2 sin alpha டிவைட் பை 1 ப்ளஸ் சைன் அல்ஃபா ப்ளஸ் காஸ் அல்ஃபா ப்ளஸ் வேல்யூவில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. இதை மட்டும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த வேல்யூஸை வந்து ஏனும் இதை பின்னு வச்சுட்டு கான்ஜுகேட் எடுக்க போகிறோம். இதை கான்ஜுகேட் எடுக்கும்போது 1 ப்ளஸ் சைன் அல்ஃபா மைனஸ் காஸ் அல்ஃபா டிவைட் பை 1 ப்ளஸ் சைன் அல்ஃபா மைனஸ் காஸ் அல்ஃபா கான்ஜுகேட் எடுக்கிறோம். அப்போ a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பின்னு வருமா. இப்போ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரில் நம்ம எழுதிக்குவோம். இங்கே இருக்கிற வேல்யூ நியூமரேட்டர் டினாமினேட்டர் எழுதிக்கலாம். 2 sin alpha ஆஃப் 1 ப்ளஸ் சைன் அல்ஃபா மைனஸ் காஸ் அல்ஃபா அப்படின்னு கிடைக்குது டிவைடட் பை a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பியில் ஏங்கிறது 1 ப்ளஸ் சைன் அல்ஃபா பிங்கிறது காஸ் அல்ஃபா. இப்போ 1 ப்ளஸ் சைன் அல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் அல்ஃபான்னு எழுதிக்கலாம். a plus b the whole square a plus b into a minus b so a square minus b square அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வரும். அதுக்காக தான் நம்ம அந்த கான்ஜுகேட் எடுக்கிறது. இப்போ a plus b the whole square ஃபார்மேட்டில் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 2 sin alpha ஆஃப் 1 plus sin alpha minus cos alpha இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்படியே எழுதிக்கிட்டு வரும். a plus b the whole square a plus b the whole square ஃபார்முலா என்ன அப்படின்னா a square plus 2ab னா 2 sin alpha plus b square அப்படின்னா sin squared alpha அப்படின்னு எழுதிக்கலாம். ஆஃப் இங்கே என்ன இதெல்லாம் மைனஸ் காஸ் ஸ்கொயர்ட் அல்ஃபா அப்படின்னு எழுதியாச்சுங்களா. அடுத்து பாருங்கள் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்ட் அல்ஃபா அப்படி எழுதலாம், சைன் ஸ்கொயர்ட் அல்ஃபான்னு எழுதலாமா. ஸோ 2 sin alpha ஆஃப் 1 ப்ளஸ் சைன் அல்ஃபா மைனஸ் காஸ் அல்ஃபா டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்ட் அல்ஃபாவை சைன் ஸ்கொயர்ட் அல்ஃபான்னு எழுதலாம். ஏன்னா 1 மைனஸ் காஸ் டீட்டா ஈக்குவல் டு சைன் டீட்டா நமக்கு தெரியும். ப்ளஸ் 2 சைன் அல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர்ட் அல்ஃபா. இங்கே ஒரு சைன் ஸ்கொயர்ட் அல்ஃபா, இங்கே ஒரு சைன் ஸ்கொயர்ட் அல்ஃபா அப்படி எழுதலாம். 2 சைன் ஸ்கொயர்ட் அல்ஃபான்னு எழுதலாம். நியூமரேட்டர் அப்படி எழுதிக்கோங்க. 2 சைன் அல்ஃபா ஆஃப் 1 ப்ளஸ் சைன் அல்ஃபா மைனஸ் காஸ் அல்ஃபா டிவைடட் பை cos squared alpha 2 sin squared alpha 2 sin squared alpha plus 2 sin alpha அப்படின்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் இதில் பாருங்கள் 2வை காமனாக எடுத்துக்கலாம், sin alphaவை காமனாக எடுத்துக்கலாமா. 2 sin alpha ஆஃப் 1 ப்ளஸ் sin alpha மைனஸ் காஸ் அல்ஃபா டிவைடட் பை இது ரெண்டுலேயும் காமனாக என்ன எடுத்துக்கிறோன்னா 2 sin alphaவை மட்டும் காமனாக எடுத்துக்கிறோம். இப்போ 2 sin alpha காமனாக எடுத்தால் என்ன கிடைக்குங்க, ஒரு sin alpha கிடைக்கும். ப்ளஸ் 2 sin alphaவே காமனாக வெளில எடுத்துட்டோன்னா 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2 sin alpha கேன்சல் ஆகிடுமா. பேலன்ஸ் என்ன இருக்குது 1 ப்ளஸ் sin alpha மைனஸ் காஸ் அல்ஃபா டிவைடட் பை 1 ப்ளஸ் sin alpha. ப்ளஸில் மாறும்போது நமக்கு வேல்யூஸ் சேஞ்சஸ் ஆகாது. 1 ப்ளஸ் sin alpha அப்படின்னு கிடைக்குதுங்களா. ஏன்னா ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். y equal to 1 minus cos alpha plus sin alpha divided by 1 plus sin alpha. plus வந்து சைனில் இருக்கணும், மைனஸ் வந்து காசில் இருக்கணும். 1 plus sin alpha இதை நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ ஹின்ஸ் வெரிஃபைட். புரியுதுங்களாப்பா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.